ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க அன்ட்டோ. பொங்கல் லீவ் எல்லாருக்கும் சீரும் சிறப்புமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நான் இந்த மாதிரி ஒரு எபிசோட அப்லோட் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. காரணம் நான் நினச்சது ஃபெஸ்டிவலில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நேற்றெல்லாம் கொஞ்சம் ஒர்க்கு டைட்டாக இருந்தது. பட்டு இன்றைக்கி ரொம்ப வெட்டியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால சரி ஒரு கண்டென்ட் ஒன்று அப்லோட் பண்ணுவோன்னு சொல்லி இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கேன். அண்டு இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிற அந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன மென்ஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி என்ன டே? Jan 13. அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரில் படமே ரிலீஸ் ஆகலை, லாக்டவுனு, நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு மாடர்ன் கமர்ஷியல் படம் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு படம் 4 இயர்ஸ் ஆஃப் மாஸ்டர். விஜய்க்கு ஜேடின்னு ஒரு ஐகானிக் கேரக்டர் அவருடைய கரியரில் கிடச்சதுலேருந்து லோக்கி விஜயோடைய காம்பினேஷன் டுவர்ட்ஸ் லியோவுக்கு மூவ் பண்ண வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு அந்த படம் பர்சனலாக பிடிக்கும். அதனால் அதை சொல்லிவிட்டு இந்த கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட இறங்கியிருக்கேன். அண்டு பொங்கலுக்கு நான் எந்த மென்டாலிட்டியோடு இருந்தேன் அப்படின்னா, கன்ஃபார்மாக தேட்டருக்கு ஒரு 2-3 படத்துக்காவது போவோம். ஏன்னா ஒரு 10-12 படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமேலாம் போக முடியாது. ஆனால் அது எதுவுமே நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் நான் நினச்சது தப்புங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணுற விதமாக சுந்தர்சி இந்த பொங்கலுக்கு ஒரு பேங்கரோடு இறங்கியிருக்காரு. ராஜா படத்துடைய ரிவ்யூ தான் இப்போது பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டோடனே எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருந்தோம். ரொம்ப சிம்பிளாக ஒரே லைனில் இந்த படத்துடைய ரிவ்யூவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் கேட்டதுக்கப்புறம் கிட்ட என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும், எல்லாத்தையுமே இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய தேட்டருக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம தேட்டருக்குள்ளே போனோமா இல்லை ஏதாவது ஒரு கான்சர்ட்குள்ளே போனோமாங்கிற லெவலுக்கு செம வைபாக இருந்துச்சு. ப்ளஸ் பாயிண்ட்ஸில் நான் முக்கியமாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற மொதல் பாயிண்ட் தி ஓஜி சந்தானம் பற்றி தான். தேட்டரில் அவர் கொடுக்குற ஒவ்வொரு கவுண்டருக்குமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரொம்ப வருஷமாக அதை தான் அவர்கிட்ட எல்லாருமே நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். திரும்பி காமெடியனாகவே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ண விஷயமும் அதான். சந்தானமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா நான் எனக்கு காமெடியனாக பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு லைக் ஆர்யா, விஷால், அதுக்கப்புறமா ஜீவா மாதிரி யாருன்னா ஹீரோவாக பண்ணி என்னை காமெடியெல்லாம் நடிக்க சொன்னாங்கன்னா நான் டெஃபினட்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அப்புறமா தான் நான் யோசித்து பார்த்தேன், அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த 3 ஆக்டர்ஸ் எல்லாருமே கமர்ஷியலாக எந்த படமும் பெருசாக அந்த டைம் பீரியடில் பண்ணதில்லைங்கிறதுனால தான் அவர் கண்டினியூஸாக ஹீரோவாக நடிச்சுட்டு வந்ததுக்கான ரீசனு. அதனால தான் நம்மளும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இதுக்கு அப்போ இருந்த சந்தானமே எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த படத்தில் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டரும் வேறு மாதிரி தேட்டர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடிச்சு இந்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே லைக் விஷால், அதுக்கப்புறமா வில்லன் சோனு சோன் நடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறமா 2 ஹீரோயின்ஸ், அப்புறம் இப்போ இல்லாமல் இறந்து போன 2 மெயினான ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒன்று மணிவண்ணன், இன்னொருத்தவங்க மனோபாலா இப்போ ரீசெண்டாக இறந்தது. அப்புறம் மனோபாலா பற்றி ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னன்னா, அரண்மனை 3 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துருந்தார். அப்போ அநேகமாக செகண்ட் லாக்டவுன் முடிய போகிற டைம்னு நினைக்கிறேன். அப்போது இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறமா அரண்மனை 3 ப்ரொமோஷன்லலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விவேக் சாரையும் மனோபாலா சாரையும் இந்த படத்தில் தான் கடைசியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோஷன் நிறைய இடத்துல பண்ணியிருந்தாங்க. நானும் அப்படி தான் நம்பி பார்த்துருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்துட்டு வந்த படங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா, சரி அரண்மனை 3 தான் கடைசியாக ஒரு ஸ்க்ரீனில் வந்த படமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். அது முடிச்சுட்டு சந்தானமுடைய ஒரு படம் நான் தான் கிங்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், அந்த படத்துலேயும் வந்திருப்பார். சரி இதில் நடிச்சிருப்பார் போல் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போனால், அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பார்த்தா விடுதலை படத்துலேயும் வந்திருந்தார். விடுதலை பார்ட் 2ல் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தார். எத்தனை படம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ரிலீஸ் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ இன்னும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இன்னும் 2-3 படத்தில் கேரக்டர் பார்த்த மாதிரி தான் இருந்தது, சின்ன சின்ன ரோலில். எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு சரியாக தெரியல. நான் விடுதலை 2 பார்க்குறப்ப என்ன ஃபீல் பண்ணேன்னா, கடைசியாக இந்த படம் தான் இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டோன்னா,
கட் பண்ணால் அப்படியே மதகதராஜா படம் ரிலீஸ் ஆகுது. இங்கே வந்து மனோபாலாவுடைய ஒரு ரோல் வந்து பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் படம் டவுனாக போக ஆரம்பிச்சுது. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு காமெடி போர்ஷன் வந்து செம்ம பீக்கில் போக ஆரம்பிச்சுது. சந்தானம், விஷால், மனோபாலா அண்டு மொட்டராஜ் வந்து நீங்கள் 4 பேர் காம்பினேஷன்லேயும் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர போர்ஷனில் இருக்க காமெடி சீன்ஸ்லாம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மொட்டை ராஜேந்திரனுக்கு வந்து படத்தில் டயலாக் பெருசாக எதுவுமே இல்லை. நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், காமெடி எதுனா பண்ணுவார், எதனா கவுண்டர் சொல்லிகிட்டே இருப்பார் என்ன. அப்புறமா தான் யோசித்து பார்க்குறேன், டார்லிங் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அவர் காமெடி பண்ண ஆரம்பித்தார். ஜிவி பிரகாஷோடைய ஃபஸ்ட்டு படம், அதில் காமெடி ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறமா தான் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தார். மதகதராஜா வந்து அதுக்கும் முன்னாடி ரிலீஸ் ஆன படம். அப்போல்லாம் வந்து கேரக்டர் கொடுப்பாங்க, பட் வந்து ரொம்ப இம்பாக்டாலாம் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஸ்க்ரீன் ஸ்பேஸு அப்படின்றது யோசித்து பார்த்ததுக்கப்புறமா தான் அதனால தான் இவருக்கு டயலாக் பெருசாக கொடுக்கல அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஆளை லிஸ்ட்டில் விட்டுனே விஜய் ஆண்டனியோடைய மியூசிக்கு. எனக்கு வந்து அவருடைய ஒர்க்கில் நெகட்டிவ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஒரே பிஜிஎம் தான் வந்து படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுச்சு. பட் சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. லைக் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து போன பாட்டு என்னென்னா, மை டியரில் ஒரு சாங் வந்து தேட்டரில் செம்ம பிளாஸ்டாக இருக்கும். அந்த ஆன்னு சொல்லிட்டு விஷால் பாடுற ஒரு பர்சன் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து தேட்டரில் செம்மையாக ரெஸ்பான்ஸ் போவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி போயிடுச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொரு பாட்டுக்கும் அதே மாதிரி செம்ம வைப்புலாக இருந்தது. என்ன பாட்டு, இந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. சுந்தர்சியே வந்து ரீசன்ட் இன்டர்வியூவில் நீங்கள் ஹீரோவெல்லாம் பண்ண வேணாம், மியூசிக் டைரக்டராகவே நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க முன்னாடி, இப்போ அதே மாதிரி திரும்பி ஒரு கம்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்டேஜில். அண்டு சந்தானமுக்கு சொன்ன மாதிரியே தான், நீங்கள் ஹீரோவாக வந்து 2-3 படம் வருஷத்துக்கு கொடுக்குதா இருந்தால் கூட கொடுங்க, ஆனால் இந்த மாதிரி அதுனா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேங்கரான ஆல்பம் வந்து திரும்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுது. பாசிட்டிவ் வந்து எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா, படம் வந்து காமெடிஸ் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆகியிருக்கு, ஆனால் கதைன்னு பெருசாக ஒன்றுமே இல்லை. அந்த நம்மளுடைய கவுண்டர்ஸோ காமெடி சீன்ஸோ இல்லை எதனா சாங்ஸ் வரப்போ அப்படி பிஸ்காக இருந்துச்சு உட்கார்ற நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கதைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா மேபி அது அந்த அளவுக்கு லாகாக இருந்திருக்காதோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு கதை வந்து என்ன இது ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்குங்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அண்ட் இதை வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியாக எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிசியேஷனாக இந்த படத்தை வந்து ரிவ்யூ போடுறதுக்கான ரீசன், தியேட்டரில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸை வந்து என்னால் நோட் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி கேம் சேஞ்சர் படத்துக்கு வந்து நான் போயிருந்தேன். அப்போ போகிறப்போ எல்லாம் சாவு வீட்டுக்கு போன மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவங்க காமெடின்னு நினச்சி பண்ண சில விஷயம் எல்லாம் சிரிப்பு வரலன்னா கூட பரவாயில்ல, பயங்கரம் காண்டாக இருந்துச்சு எனக்கே படம் பார்க்குறப்போ. எனக்கு அந்த படத்தை பார்த்து கோவம் வராத ரீசன் ஒன்று தான், இந்தியன் 2 அளவுக்கு அந்த படம் மோசமாக இல்லை. இந்தியன் 2 ரிலீஸ் ஆகி போகிற வரவெல்லாம் அடித்து துவைச்சதுக்கப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாததுனால இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டாக தப்பிச்சுது. அப்படியும் இல்லாட்டி இது இந்தியன் 2க்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா கன்ஃபார்மாக இதெல்லாம் பயங்கரம் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கும். சரி, எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு நான் வர டைவர்ட் ஆகிட்டு போயிட்டேன் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன்னா, அந்த படம் மாதிரி இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அந்த சிரிப்பு சத்தம் எனக்கு கேட்டுனே இருந்துச்சு. பிக்சர்ஸோடைய ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு செலிப்ரேஷனான ஃபிலிமோட இயரை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லான மூமெண்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நியர்பை இருக்க தேட்டரில் எங்கேயாவது படம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு வந்து ஓடிடி ரைட்ஸ் யார் வாங்குவா, இன்னும் எந்த வாரத்துக்குள்ளே வந்துடும் அந்த படத்துடைய ரேஞ்சை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே கெஸ் பண்ணிடுவோம். இந்த படம்லாம் வந்து ஓடிடியில் வருமா இல்லையானே தெரியல. ஒரு டைம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கணும். அதுவும் இந்த மாதிரி எல்லாருமே நம்மளுடைய ஃபேவரட் ஆக்டர்ஸு ஸ்டார்ஸ் எல்லாமே அவங்களுடைய ப்ரைம் டைமில் எப்படி இருந்தாங்கங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மதகராஜா படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி கண்டென்ட் அவ்வளோதான். இதோட எபிசோடு முடிச்சுப்போம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.